வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைன். இன்றைக்கி ஒரு டிசைனிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி நான் ட்ரேஸ் பண்ணி அது மேலே கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் வச்சு வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது அந்த கொடி மாதிரி ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிருந்தோம்ல, அதில் கட் பீடு, மைக்ரோ கட் பீடு கோல்டன் கலரில் இருக்கிறத எடுத்து அந்த கொடி ஷேப்புக்கு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஒவ்வொரு பீடும் தனித்தனியாக நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த கொடி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் லீஃப் அங்கங்கே வரைஞ்சிருக்கும். அதுக்கு லீஃப் லோடிங் நான் கொடுத்துக்கிறேன். 3 பீடு வச்சு லோடிங் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி இருக்க இடத்துல குட்டி குட்டியாக நான் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஐ ஷேப் கிளிப் ஸ்டோனை நான் அதில் ஸ்டிக் பண்ணுறேன். இதே மாதிரி அந்த கொடுத்துருக்க பார்டர் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த கொடி வளைஞ்சு வர இடத்துல நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் 4mm சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோனை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்டர்லேருந்து சென்டர் லைனு 6 இன்ச்சுக்கும் இந்த கார்னரில் 3 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்கும் இடையில இருக்க கேப் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த லைனில் சுகர் பீடை 2 பீடு ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்து அந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டிருக்க லைன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா அந்த லைனோட டாப்பில் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் நான் 4mm சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன் சென்டர் லைன் அந்த மேலே போட்டிருக்க லைனை டச் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் இருக்க லைன் ஒரு லைன் கீழே கொஞ்சம் கம்மியாக வர மாதிரியும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இதுதான் ஸ்லீவோட லுக்கு. பேக் நெக் இது இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறது பேக் நெக்கு. பேக் நெக் ஏன் கொஞ்சம் கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பேக் ஓப்பன் நெக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நான் கேப் விட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த பார்டரில் ஸ்லீவ் பார்டரில் என்ன கொடுத்துருந்தோமோ அதவே இங்கே பேக் நெக்கில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக நம்ம ஸ்லீவில் கொடுத்த மாதிரியே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேக் நெக்கோட லுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பிரின்சஸ் கட் ப்ளவுஸுன்றதுனால அந்த சென்டரில் இருக்கிறதுக்கு மட்டும் அந்த ஃப்ரண்ட் நெக் நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.